முதலமைச்சரையா நீங்க தாயா இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். ஹெல்மெட் இல்லன்னு நிக்க வச்சாங்களாம். அங்க நின்னு இருக்கும் போது குட்டியான வந்து அடிச்சுட்டு போயிட்டா. ஆனாதான் அது வண்டியெல்லாம் ஸ்பீடா ஓட்டாது. என் கூட வந்திருந்தவங்க, என் கூட அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஏறுறவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பிள்ளை வந்து ஹெல்மெட் இல்லாம வந்திருக்கும் போலமா, நான் வண்டியை மடக்கி இருக்காங்க, மடக்கிற அந்த டைம்ல அந்த சின்ன யானை வண்டி வந்து தட்டி விட்டுட்டு இருக்குமா, அவனும் அங்க நிப்பாட்டல, அவனையும் பிடிக்கவும் இல்ல, போலீஸ் யாரும் பிடிக்கல. நான் வரச்சவும் பாடி அப்படியே தான் போட்டு வச்சுட்டு இருக்காங்களே தவிர எடுக்கவும் இல்ல. ஆம்புலன்ஸ் அங்க நின்று இருந்தது, ரோடு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருந்தது, அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே ரத்தமா இருந்தது. அவங்க என்கிட்ட சொல்லிட்டு வராங்க, இந்த மாதிரி வந்து அந்த லேடிஸ் அவங்க தடுக்கவும் இல்ல, ஒன்னும் பண்ணல, அவங்க விழுந்தவங்கள அதுக்கப்புறமா தூக்கிட்டும் வரல, உடனே தூக்கிட்டு வர காணோம் அவங்க யாரும். ஆமா, ஹெல்மெட் இல்ல நிப்பாட்டினாலதான் அவங்க என்கிட்ட சொல்றாங்களே, ஹெல்மெட் இல்லன்னு. ஏன்னா அங்க அதுக்கு முன்னாடி நான் வரச்ச ஃபுல்லாவே ஹெல்மெட்டுக்காக மடக்குறாங்க, அங்க நிக்கிறாங்க. அப்ப கேமரா இருக்கும் இல்லையா, கேமராலயாவது பதிவாயிருக்கும்ல, எப்படி அவங்க வந்து பதிவாகல? சிசிடிவி இல்லன்னு சொல்றாங்களாமா, எப்படி அது? எப்படி ஒரு சிக்னல் இருக்கிற இடத்துல சிசிடிவி எப்படி சார் இல்லாம இருக்கும்? சென்னை ஃபுல்லா அவ்வளோ கேமரா இருக்குது. எல்லா சிட்டியை விட சென்னை சிட்டில தான் அதிக கேமரா இருக்குது. அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல சிசிடிவி கேமரா இல்லன்னா எப்படி? போலீஸ் மடக்குறாங்கன்னா ஓரமா தான் மடக்கி இருப்பாங்க. அப்ப அந்த வண்டி இடிக்கிற அளவுக்கு நடு ரோட்லயே மடக்குனாங்க. ஆம்புலன்ஸும் லேட்டா தான் வந்துச்சு. அடிப்பட்ட உடனே ஒருத்தர் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி, இல்ல ஏதோ ஒரு ஆட்டோல கூட போட்டு அனுப்பலாம். ஆம்புலன்ஸ் வரணும்னு எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஆட்டோல கூட போட்டு அனுப்பி ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியதானே. அவ்வளவு நேரம் ரோட்ல நீங்களே ஏன் முடிவு பண்றீங்க செத்து போனாங்கன்னு சொல்லிட்டு? உயிரோட தானே இருப்பாங்க அடிப்பட்டவங்க. உடனே செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணி ஓரமாவே போட்டு வச்சிருந்தா என்ன அர்த்தம்? ரோடு ஃபுல்லா அவ்வளவு பஸ்ஸும் பாத்துட்டு போற அளவுக்கு இப்ப பஸ்ல போனவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த அங்க ஒரு அம்மா அப்படியே ரத்த